ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசியில் எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? மேக்ஸ் அண்ட் ஜிஏ கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு எல்லா ஷிஃப்ட்லையும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் எக்ஸ் 12:51 x:17 இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அந்த மாதிரி சம்மெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12:51ங்கிறத 12/51 போட்டுக்கணும். ஈக்குவல் டு x:17 x/17 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ எக்ஸோட மதிப்பு தான் வேணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 51 × x = 12 × 17 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து x = 12 × 17 / 51. ஓகேவா? எத்தனை தடவை போகும்? 3 தடவை போகும். ஸோ 1 3 3 4 3 12. ஸோ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன? x = 4. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். ஓகேவா? கொஷின் 1 8 27 64 இது ஒரு நம்பர் சீரீஸ் கொஷின். ஓகேவா? ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எல்லா நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி டிஃப்ரென்ஸ் எடுக்க முடியலை அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். அப்படி ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் வரலை அப்படின்னா க்யூப் எடுத்து பாருங்கள். சரியா? இப்போ பாருங்கள், இதில் 1 இருக்குது. 1 வந்து திருப்பி என்னதான் மாறி இருக்குது? 8 மாறி இருக்குது. 8க்கு அப்புறம் 27, 27க்கு அப்புறம் 64. ஸோ இந்த சீரீஸை பார்த்தாலே இது ஒரு க்யூப் சீரீஸில் இருக்கா? 1 க்யூபு, 2 க்யூபு, 3 க்யூப் 27, 4 க்யூப் 64. சரியா? 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப், 4 க்யூப்னு இருக்குது. ஸோ 4 க்யூபுக்கு அடுத்த நம்பர் என்னதான் இருக்கும்? கண்டிப்பாக 5 க்யூபாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 1 க்யூப் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது 2 க்யூப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 2க்கு அடுத்த நம்பர் 3, 3க்கு அடுத்த நம்பர் 4, 4க்கு அடுத்த நம்பர் 5. ஸோ 5 தான் க்யூப் பண்ணணும். ஸோ 5ஓட க்யூப் என்ன? 125 தான் 5ஓட க்யூபு. ஸோ 5ஓட க்யூப் எப்படி கண்டுபிடிச்சேன்? 5 × 5 × 5. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 125 வரும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? தேர்ட் கொஷின், ஜியோட மதிப்பு 21, கேம்னா 86ங்க நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ பேசிக்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை பார்த்தோன்னே ரீசனிங்கில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிடுங்க. ஓகேவா? ஏபிசிடி எழுதிடுவோமா? ஸோ எழுதியாச்சு. ஜிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 21ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி எங்கே இருக்குது? ஜி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போது ஜியில் என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குது. ஸோ 7 எப்படி 21 மாறி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஜிக்கு ஆப்போசிட்டில் டி இருக்குது. டீயோட பொசிஷன் என்ன? 20வது இடத்துல தான் டி இருக்குது. ஸோ அப்போ ஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் கூட +1 போட்டால் 21 கிடைக்குமா? ஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் கூட +1 போட்டால் 21 கிடைக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லெட்டர் என்னன்னு பார்த்துட்டு அது கூட +1 போட்டிருக்காங்க. அது மாதிரி ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? இசட் இருக்குது, 26 இருக்குது. ஸோ 26 + 1 27 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்முக்கு வந்து ஆப்போசிட்டில் n இருக்குது. ஸோ 14 + 1 15. ஈக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 22 இருக்குது. 22 + 1 23. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. கூட்டி பார்க்கும்போது ஃபைனலாக 86 வந்து வந்திருக்கு. சரியா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கேமுக்கு கண்டுபிடிச்சி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். GAME. ஓகேவா? ஸோ ஜிக்கு ஆப்போசிட்டில் என்ன லெட்டர் இருக்குது? டி இருக்குது. டீயோட நம்பர் என்ன? 20. ஸோ இந்த 20 கூட 1 கூட்டிக்கணும். ஸோ இதுக்கான நம்பர் 21. அது மாதிரி ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர்? இசட் இருக்குது. சரியா? இசட்டுக்கான நம்பர் 26. ஸோ 26 கூட +1 கூட்டிக்கணும், 27. ஏன்னா இங்கே ஜிக்கு நம்பர் வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஜிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 20, +1 போட்டால் தான் 21 வரும். இதே மாதிரி தான் மற்ற நம்பருக்கும் நாம் வந்து நம்பர்ஸ் எடுத்துக்கணும், மற்ற லெட்டர்ஸ்க்கும். எம்முக்கு ஆப்போசிட்டில் n வந்து 14. ஸோ 14 + 1 15. ஈக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஈக்கு ஆப்போசிட்டில் பி இருக்குது. ஸோ 22 + 1 23. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பண்ணி பார்த்து 86 வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணமோ அதே தான் இந்த பேசிக் அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கும் நாம் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ கூட்டி பார்க்கலாம். என்ன வரும்? 5 3 8 15, 16க்கு 6, மீதி 1 3 4 6 8 86 வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்போசிட்டில் இருக்க நம்பரை பார்த்து அது கூட +1 போட்டிருக்காங்க. இப்போ இதே தான் பேசிக்கு நம்ம பண்ண போகிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுக்கு? பேசிக்கான ஆன்சர் BASIC. ஓகேவா? இப்போ பிக்கு பாருங்கள். பிக்கான நம்பர் என்ன? பிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். YE 25 இருக்குது. ஸோ 25 + 1 26. அது மாதிரி ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்குது. ஸோ இசட் வந்து என்ன? 26. 26 + 1 27. எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில்
என்ன இருக்குன்னு பாருங்கள் ஹச், அதுக்கான நம்பர் வந்து 8. ஸோ 8 + 1 9. ஐ இங்கே இருக்குது, ஐக்கு ஆப்போசிட்டில் ஆர் இருக்குது. ஸோ 18, 18 + 1 19. சிக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ் இருக்குது, அதாவது 24ங்கிற நம்பர் இருக்குது. 24 + 1 25. ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா வர்றது தான் ஆன்சர். ஓகே, பண்ணோன்னா 9 5 14, 23 30 36, மீதி 3 இருக்கும், 5 7 8 10. ஸோ 106. அப்போது பேசிக்கான நம்பர் என்ன? 106. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? இந்த லெட்டர்ஸ்க்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதுக்கான நம்பர் +1. இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஓகேவா? அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். தேர் ஆர் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். ஒரு கிளாஸில் மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 10 ஆஃப் தம் ஸ்டடி இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ். 10 பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அண்ட் 7 மேக்ஸ். 7 பேர் மேக்ஸ் படிக்கிறாங்க. இஃப் 2 ரீட்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். 2 பேர் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ரெண்டையும் படிக்கிறாங்க. சரியா? அப்போது இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் ஒன்லி இங்கிலீஷ்? எவ்வளோ பேர் இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கொஷினை எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வென் டயக்ராம் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். வேரியபிள் 1 இங்கிலீஷ் மேக்ஸு 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வட்டம் போட்டுக்கிறேன். ஒன்று இங்கிலீஷ்க்கு, ஒன்று மேக்ஸுக்கு. சரியா? இந்த வட்டம் இங்கிலீஷை டினோட் பண்ணுது, இந்த வட்டம் மேக்ஸை டினோட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் ஸ்டூடெண்ட் எவ்வளோ? டோட்டலாக 15 பேர் இருக்காங்க. சரியா? அதில் 10 பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறவங்க 10 பேர். மேக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 7 பேர். ஸோ மேக்ஸ் படிக்கிறவங்க 7. அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 2 ரீட்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். சரியா? இங்கிலீஷும் மேக்ஸும் படிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஷினில் எங்கேருந்து நாம் இந்த வட்டத்தில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 3 வேரியபிள் இருந்துன்னா 3 இது எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ரிவர்ஸில் போகணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 வேரியபிள் இருக்க இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸு. ஸோ 2 வேரியபிள் இருக்கா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இங்கிலீஷும் மேக்ஸும் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர். சரியா? இதை முடித்த பிறகு அப்புறமா இதை முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் இங்கே போகணும். சரியா? ரிவர்ஸில் அப்படி டேட்டாவை என்ட்ரு பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா? இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் படிக்கிறவங்க எத்தனை பேர்? 2 பேர். சரியா? இந்த வட்டத்தில் இது ஃபுல்லாக சேர்ந்தது எனக்கு இங்கிலீஷு, அது மாதிரி இது ஃபுல்லாக சேர்ந்தது மேக்ஸு. ஓகேவா? அப்போ இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்னால் எந்த இடம் வரும்? இந்த இடம் வருமா? இந்த இடம் காமனாக இருக்கா? இங்கிலீஷ்க்கும் சரி மேக்ஸுக்கும் சரி இந்த இடம் தான் வருது. சரியா? அப்போ இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸு 2 பேர். அப்போ இந்த 2 எங்கே போடணும்னா இங்கே போடணும். சரியா? உங்களுக்கு இதோட பேசிக் தெரியலை அப்படின்னா வென் டயக்ராம் வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். ஸோ வென் டயக்ராம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். வென் டயக்ராம்க்கான பேசிக் வந்து தெரியும். சரியா? அடுத்து என்ன பார்க்கணும், அடுத்து இந்த இடத்த முடிச்சாச்சு. மேக்ஸுக்கான நம்பரை வந்து எங்கே பிளேஸ் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ மேக்ஸ் எத்தனை பேர்? 7 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸ் படிக்கிறாங்க. 7. மேக்ஸுங்கிறது எந்த வட்டம்? இந்த வட்டம் ஃபுல்லாக சேர்ந்தது தான் எனக்கு வந்து மேக்ஸு. அப்போ இந்த வட்டம் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ வரணும்? கூட்டினா 7 வரணும். ஸோ ஆல்ரெடி இந்த வட்டத்துக்குள்ளே என்ன வந்துருச்சு? 2ங்கிற நம்பர் வந்துருச்சு. சரியா? அப்போது அது 7 வரணும். ஸோ ஆல்ரெடி 2 வந்துருச்சு. இந்த வட்டம் ஃபுல்லாக எனக்கு 7 வரணும். ஆல்ரெடி 2 வந்துருச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்? 5 வருமா? ஸோ இப்போ இந்த வட்டம் ஃபுல்லாக கூட்டி பாருங்கள். 5 + 2 7. சரியா? ஆல்ரெடி 2 வந்துருச்சு. வட்டம் ஃபுல்லாக 7 வரணும். ஸோ 7 - 2 பண்ணி பாருங்கள், என்ன வருது? 5 தான் இந்த இடத்துல போடணும். சரியா? அது மாதிரி இந்த வட்டம் ஃபுல்லாக பாருங்கள், இங்கிலீஷ். சரியா? இந்த இடமும் முடிச்சாச்சு. அடுத்து ஃபைனலாக இங்கிலீஷ் வந்து எவ்வளோ பேர்? 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வட்டம் ஃபுல்லாக எனக்கு கூட்டினா எவ்வளோ பேர் வரணும்? 10 பேர் வரணும். சரியா? ஸோ அப்போது ஆல்ரெடி எவ்வளோ வந்துருச்சு? இந்த வட்டத்துக்குள்ளே 2 வந்துருச்சு. இங்கே ஆனால் எவ்வளோ வரணும்? 10 வரணும். ஸோ மீதி எவ்வளோ இருக்குது? 10 - 2 8. ஸோ இந்த இடத்துக்குள்ளே எனக்கு 8 வந்துருச்சு. சரியா? அப்போது இந்த வட்டம் ஃபுல்லாக குறிக்கிறது இங்கிலீஷ் படிக்கிறவங்க. இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷ் மட்டும் அப்படின்னா இந்த இடம் வந்து பொதுவாக இருக்குது. இங்கிலீஷுக்கும் பொருந்தும், மேக்ஸுக்கும் இந்த இடம் வந்து வரும். அப்படி தானே? இந்த இடம் இங்கிலீஷ்க்கு வரும், மேக்ஸுக்கும் வரும். அப்போ இங்கிலீஷ் மட்டும்னா இதை கழிச்சிட்டு பார்க்கணும். ஸோ இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்கன்னா 8 பேர். இதுலேயே மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்கன்னா 5 பேர். சரியா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ் ஒன்லி? இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க. ஸோ இந்த 2 வந்து வராது, ஏன்னா இந்த 2 வந்து மேக்ஸ்லையும் தொட்டுக்கிட்டு இருக்குது இந்த இடம்.
ஸோ இந்த இடம் மேக்ஸையும் தொட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு வராது. ஸோ இந்த இடத்த மறைச்சிட்டு இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்கன்னா ஆன்சர் என்ன? 8 பேர். சரியா? ஒருவேளை இந்த கொஷினில் மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா எந்த இடத்த போடணும்? இந்த இடத்த போடணும். இது வராது. அப்போ மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க 5 பேர். சரியா? ஓகேவா? புரியுதா? இது மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க. இங்கிலீஷ் மட்டும் படிக்கிறவங்க எனக்கு எத்தனை பேர்? 8 பேர். புரியுதா? புரியலைன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? தி ஆட் ஒன். இதில் எது ஆடுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மீதி இருக்க ஆப்ஷனில் ஒத்து போகாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏபிசி. செகண்ட் ஆப்ஷன் டிஇஎஃப், ஜிஹெச்ஐ, ஜேகேஎல்னு இருக்குது. சரியா? ஒரு ஏபிசிடியோட அந்த வருஷப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ வேறு ஏதோ ஒரு லாஜிக் படி தான் இதில் வந்து ஆட் ஒன் அவுட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த இதில் பாருங்கள், ஏபிசி வவ்வல் வந்து என்னது? ஏ வந்து வவ்வல் இருக்குது. ஸோ இதில் வவ்வல் இருக்குது. வவ்வல் வந்து வவ்வல் லெட்டர்ஸ் என்னலாம்? ஏஇஐஓயு. இதுதான் வவ்வல் லெட்டர்ஸ். சரியா? இதில் வவ்வல் லெட்டர் இருக்கா? இருக்குது. ஈங்கிற வவ்வல் லெட்டர் இருக்குது. சரியா? அது மாதிரி இதில் வவ்வல் லெட்டர் இருக்கா? ஆமாம் இருக்குது. ஜிஹெச்ஐ, ஐங்கிற வவ்வல் லெட்டர் வந்து இருக்குது. சரியா? அடுத்து பாருங்கள், ஜேகேஎல் வவ்வல் லெட்டர். இந்த 5 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் இதில் இருக்கா? வவ்வல்ஸ் இல்லை. ஸோ இதில் மட்டும் வவ்வல் வந்து இல்லை. ஸோ அப்போ இது 3ம் சேம். ஏன்னா இந்த 3லையும் ஒரு வவ்வல் லெட்டர் இருக்குது, இதில் மட்டும் வவ்வல் லெட்டர் இல்லை. ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட் எது? ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதில் வந்து மிஸ்ஸிங் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சீரீஸ், நம்பர் சீரீஸ் கொஷின் தான். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணி, அதாவது டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும், அப்படி இல்லைனா ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும், அப்படி இல்லைனா கியூப் பண்ணி பார்க்கணும்னு ஒரு 3 கான்செப்ட் சொன்னேன். சரியா? நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, இது வந்து எப்போவாது நம்ம வந்து இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 1 வந்து 3ஆக மாறி இருக்குது, 3 வந்து திருப்பி 8ஆக மாறி இருக்குது, 8 வந்து 17, 17 வந்து என்னதான் மாறி இருக்குது? 50ஆக மாறி இருக்குது. சரியா? ஸோ இந்த நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு அடுத்து ஏதோ ஒரு நம்பர், அப்புறம் 302 மாறி இருக்கு. ஸோ லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. சரியா? டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக வரும்போது இந்த லாஸ்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் பார்க்கும்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அடிஷன் இந்த 2 ஆப்ரேஷனும் இதில் நடந்திருக்கான்னு பார்க்கணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 2வது நம்பர் எப்படி மாறி இருக்கலாம் அப்படின்னா 1 × 2 + 1. ஃபஸ்ட் நம்பர் கூட 2 பெருக்கி 1 கூட்டியிருந்தாங்கன்னா 3 கிடச்சிருக்கும். அப்படி இல்லை, அடுத்து இந்த 3லேருந்து 8 எப்படி மாறும்? ஸோ 3லேருந்து 8 மாறணும் அப்படின்னா 3 × 3 - 1 ஈக்குவல் எனக்கு என்ன வரும்? 8 கிடைக்குமா? நீங்கள் இதில் வந்து 2 பாசிபிலிட்டி வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா 1 × 2 + 1 = 3. அடுத்து இதில் 3 × 2 + 2ன்னு போடலாம். சரியா? 8 கரெக்டாக தான் வரும். புரியுதா? ஃபஸ்ட் நம்பர் எடுத்து 2 பெருக்கி 1 கூட்டியிருக்காங்க, திருப்பி 2வது நம்பர் எடுத்து 2 பெருக்கி 2 கூட்டினாலும் வருது. சரியா? இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி எனக்கு. சரியா? அதுக்கடுத்து 3வது நம்பர்லேருந்து 4வது நம்பர் போகணும். ஸோ 8 × அதே மாதிரி 2 பெருக்கி 3 கூட்டினா 17 வருதான்னு பாருங்கள். 16 3 19. ஸோ 17 வரலை. அப்போ இந்த பாசிபிலிட்டி படி தப்பு. சரியா? ஸோ அப்போ இங்கே வாங்க, இந்த பாசிபிலிட்டியில் 1 × 2 + 1 3. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 2க்கு அடுத்து உள்ள நம்பர் 3. ஸோ 3 × 3 -1 = 8. ஸோ திருப்பி 8லேருந்து 17 எனக்கு மாறணும். ஸோ 8லேருந்து 17 மாறணும்னா திருப்பியும் 8 கூட 2 பெருக்கி நான் வந்து +1 போட்டால் 17 கிடைக்குமா? ஸோ 8 2 16, 16 1 17. திருப்பியும் 2. அடுத்த ஸ்டெப்பில் 17லேருந்து 50 வரணும்னா 17 × 3 - 1. ஸோ 51 - 1 50. சரியா? ஸோ 2 3 2 3ன்னு மாறி வந்துகிட்டே இருக்குது. சரியா? புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு போடணும் சீரீஸ் பொறுத்த வரைக்கும். 50லேருந்து அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும்? 3 வந்துருச்சு. அடுத்த இது என்னதான் இருக்கும்? அடுத்த ஸ்டெப் வந்து 50 × 2 + 1 இருக்கும். சரியா? ஸோ 50 × 2 + 1 என்ன வரும்? 100 + 1 எனக்கு என்ன வரும்? 101. சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய நம்பர் என்ன? 101. சரியா? புரியுதா? ஸோ இந்த பாசிபிலிட்டியில் நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை. நான் அடுத்து இதில் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 3, திருப்பி அடுத்த ஸ்டெப்பில் திருப்பி 2 பெருக்கி அதுக்கப்புறம் 3. இதே இதை தான்
இந்த 2 ஸ்டெப்பை தான் நான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு வரேன். 2 + 1 3 - 1 2 + 1 3 - 1 இதை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டெப்பில் ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு 101. நீங்கள் வேணால் அடுத்த ஸ்டெப்பில் செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இங்கே என்ன வந்திருக்கு 101ங்க நம்பர் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் 101 × 3 - 1. ஸோ எனக்கு என்ன வரும் 302 வரும். சரியா 303 - 1 302. புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? பிங்க்னா CTAM, ரெட்னா XGL, தென் கீப். அதாவது இந்த கொஷினில் இந்த வேர்டுனா இந்த லெட்டர் டினோட் பண்ணுது, இந்த வேர்டை இந்த லெட்டர் டினோட் பண்ணுது. அப்போ கீப்புக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. சரியா, இதுவும் கோடிங் டிகோடிங் தான். கொஷினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இதே மாதிரி கொஷின் வந்து நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். கொஷினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது பாருங்கள். இப்போ KEEP கீப்புக்கு தான் கண்டுபிடிக்கணும். பிங்க லெட்டருக்கு இப்போ பாருங்கள் பிங்க் இருக்குது, பிங்க்குக்கு என்ன CTAM. சரியா, அப்போது பிங்கிற லெட்டருக்கு சிங்கிற லெட்டர் டினோட் பண்ணுது. ஐனா T, Nனா A, Kனா M. அது மாதிரி ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா XGL, ஆர்னா X, ஈனா G, Dனா L. சரியா, ஸோ இப்போ கீப்புங்க வார்த்தைக்கு பாருங்கள், கேக்கு என்ன லெட்டர் போட்டிருக்காங்க, கேக்கு M. ஸோ M. ஈங்க லெட்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களே ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி. அடுத்து இருக்கு ஜி. பிங்க லெட்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சி. அவ்வளோதான். கொஷினை பார்த்து அப்படியே ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ அப்போ கீப் அப்படிங்கிற வார்த்தைக்கான லெட்டர்ஸ் என்ன, MGGC. சரியா, ரொம்பவே ஈஸியான கொஷின். ஜஸ்ட் 2 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, புரியுதா? அவங்களே என்னென்ன லெட்டருக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே எழுதியாச்சு. இந்த மாதிரி அதை பார்த்து கொஷினை பார்த்து ஆன்சர் எழுத முடியல அப்படின்னா தான் ABCD எழுதி நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்த கொஷின் போகலாமா? வந்து பிளட் ரிலேஷன் கொஷின். ஓகேவா, இன்ட்ரடியூசிங் ராஜுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி மீனா என்ன சொல்கிறான்னா, ஹிஸ் ஒய்ஃப் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை சன். இவனோட ஒய்ஃப் யார் அப்படின்னா என் பையனோட ஒன்லி டாட்டர், ஒரே பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஹவ் இஸ் ராஜூஸ் ஃபாதர் இன் லா ரிலேட்டட் டு மீனா. ராஜுவோட ஃபாதர் இன் லா வந்து மீனாவுக்கு என்ன முறை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸோ பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்த உடனே ரீட் பண்ணிவிட்டு யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு லைனை ரீட் பண்ணுங்கள். இன்ட்ரடியூசிங் ராஜுவை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். மீனா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் ஒய்ஃப். ஹிஸ்ஸுங்கிற வார்த்தை யாரை குறிக்கும், ராஜுவை குறிக்கும். ஸோ ராஜுவோட ஒய்ஃபு. சரியா, ராஜுவோட ஒய்ஃபு. ஸோ ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. சரியா, ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஹிஸ் ஒய்ஃப், அவனோட ஒய்ஃப் யாருன்னா இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை சன். மீனா என்ன சொல்கிறா, ராஜுவோட ஒய்ஃப் வந்து என் பையனோட ஒரே பொண்ணு. சரியா, என் பையனோட ஒரே பொண்ணு. இதுதான் யார், ராஜுவோட ஒய்ஃபு. சரியா, ஹிஸ் ஒய்ஃப். ராஜுவோட ஒய்ஃப் யாருன்னா என் பையனோட அப்படின்னா யாரோட பையன், இங்கே மீனாவோட பையன். சரியா, மை சன், மீனாவோட பையனோட ஒரே பொண்ணு. ஸோ மீனாவோட பையன் இது மீனா. இது யாருன்னா மீனா. புரியுதா நான் எப்படி படம் வரைஞ்சிருக்கேன்ட்டு? ஹிஸ் ஒய்ஃப்னா யார், ராஜுவோட ஒய்ஃப் யாருன்னா மீனாவோட பையனோட ஒரே பொண்ணு. புரியுதா, இது மீனாவோட பையனோட ஒரே பொண்ணு. ஜென்ஸ் எல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கோங்க, லேடிஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கொஷின் கேட்டாங்க, ஹவ் இஸ் ராஜூஸ் ஃபாதர் இன் லா ரிலேட்டட் டு மீனா. சரியா, ராஜுவோட ஃபாதர் இன் லானா யார், தமிழில் மாமனார் அப்படின்னு அர்த்தம். சரியா, ராஜுவோட மாமனார் வந்து மீனாவுக்கு என்ன முறை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜு இந்த இருக்கான், இது ராஜுவோட ஒய்ஃபு, இது ராஜுவோட ஒய்ஃபோட அப்பா. சரியா, ஒய்ஃபோட அப்பா தான் மாமனார்னு சொல்லுவாங்க. ஸோ ராஜுவோட மாமனார் யார், இந்த இருக்கார், இவர் தான் ராஜுவோட மாமனார். அப்படி தானே, ராஜுவோட ஸோ மாமனார். அவங்க மீனாவுக்கு என்ன முறை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீனா தான் இருக்கா. ஸோ மீனாவுக்கு என்ன முறை வரும், மீனாவோட பையன் தான் ராஜுவோட மாமனார். சரியா, அப்போ என்ன முறை வரும், சன்னு. புரியுதா, ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு ஆன்சர் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்,
புரியும்னு நினைக்கிறேன். புரியலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? இது ஒரு குட்டி பஸ்ஸில் கொஷின். சரியா? இது என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பஸ்ஸிலிருந்து 3லேருந்து 5 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான பஸ்ஸில் தான் கேட்குறாங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? கீதா, ஸ்ருதி, மோகன், ராம், அஜித் அண்ட் பிரியா ஒரு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரும் சிட்டிங் அரௌண்ட் ஏ சர்க்கிள் ஒரு வட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஃபேஸிங் சென்டர் உள்பக்கமாக ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. சரியா? மோகன் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பிரியா. பிரியாவோட செகண்ட் ரைட்டில் மோகன் இருக்கான். ஹூ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அஜித். பிரியா வந்து யாருன்னா அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் இருக்கான். கீதா இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ராம். ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா இருக்கா. அண்ட் இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் அஜித். கீதாவும் அஜித்தும் இமீடியட் நெய்பர் கிடையாது. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. இதை வச்சு தான் நாம் வந்து பஸ்ஸில் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரியா? பஸ்ஸில் சால்வ் பண்ணுறது சும்மா ரீட் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரைஞ்சால் மட்டும்தான் பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் எத்தனை மெம்பர்ஸ் வராங்கன்னு பாருங்கள். மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 6 பேரும் வட்டத்தில் இருக்காங்க. ஸோ வட்டத்தில் 6 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. 6 பேரை எப்படி பிரிக்கணும்னா மேலே 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி பிரிக்கணும், கீழே 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி பிரிக்கணும், சைடில் 1 1 2 பேர் எண்ணி பாருங்கள். 6 பேர் இருப்பாங்க. சரியா? எல்லாரும் எப்படி இருக்காங்க? சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டருங்கிறதுனால நான் வந்து ஆரோ மார்க்கை உள்பக்கமாக போட்டுக்கிறேன். அவுட் சைட்னா ஆரோ மார்க்கை வெளிப்பக்கமாக போட்டுக்கணும். சரியா? ஸோ பஸ்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா சில டேட்டாவை இந்த வட்டத்தில் நம்மளால் ஃபஸ்ட்டே என்ட்ரு பண்ண முடியாது. அப்படி என்ட்ரு பண்ண முடியாத டேட்டாஸ் எல்லாத்தையும் சைடில் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு க்ளூ மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டா பஸ்ஸில் சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணலாமா? 6 பேர் இருக்காங்க. 6 பேரும் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மோகன் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பிரியா. பிரியாவோட செகண்ட் ரைட்டில் மோகன் இருக்கான். பிரியாவோட செகண்ட் ரைட்டில் மோகன் இருக்கான். சரியா? ஸோ நான் பிரியாவை இந்த வட்டத்தில் எங்கேயாவது எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு வேளை இங்கே பிரியா எடுக்கிறேன் அப்படின்னா பிரியாவோட செகண்ட் ரைட்டு. சரியா? பிரியாவோட செகண்ட் ரைட். பிரியா உள்பக்கமாக இருக்கான்னா செகண்ட் ரைட்டு எப்படி என்னணும்? வலது பக்கமாக. ரைட் சைட்னா இது என்னோட வலது கை. ஸோ ரைட் சைட்னா என்ன? 1 2. சரியா? பிரியாவோட செகண்ட் ரைட்டில் மோகன் போட்டேன்னா பிரியாவோட செகண்ட் ரைட்டில் 1 2 மோகன் போட்டேன். அடுத்து ஹூ வந்து யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு முன்னாடி என்ன நேம் இருக்கோ அவங்கள தான் ஹூ வந்து குறிக்கும். ஹூ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அஜித். பிரியா வந்து அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் எங்கே இருக்கானே தெரியாது எனக்கு. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு க்ளூ மாதிரி எழுதிக்கிறேன். ஹூ வந்து யாரை குறிக்கும்? பிரியாவை குறிக்கும். ஸோ ஹூ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அஜித்னாலும் பிரியா இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அஜித்னாலும் ஒன்று தான். சரியா? ஸோ அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் 1 2 3. ஸோ பிரியா இருக்கா. நான் இப்போதைக்கு எழுதிக்கிறேன். பின்னாடி நான் வந்து வட்டத்தில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சரியா? அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் 1 2 3 பிரியா இருக்கா. எழுதிட்டேனா? செகண்ட் கண்டிஷன் போகலாமா? அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? கீதா இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ராம். ராமோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா? கீதா இருக்கா. சரியா? ராம். ஏன்னா இங்கே ராம் எங்கே இருக்கான்னு தெரியாது, என்னால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா இருக்கா. 1 2 3 கீதா. கீதா இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ராம். ராமோட தேர்ட் ரைட் 1 2 3. லெஃப்ட்னா இடது பக்கமாக போட்டுக்கோங்க, ரைட்னா இந்த பக்கமாக போட்டுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்த கண்டிஷன் ரீட் பண்ணுங்கள். அண்ட் இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் அஜித். சரியா? கீதா வந்து யார் என்ன சொல்லியிருக்காங்க? கீதா வந்து அஜித்தோட இமீடியட் நெய்பர் கிடையாது அப்படின்னு அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கீதாவும் அஜித்தும் பக்கத்தில் வரமாட்டாங்க. 3வது கண்டிஷனில் கீதாவும் அஜித்தும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 3 கண்டிஷன் வச்சு நாம் சர்க்கிளில் 6 பேரையும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ளேஸ் பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் பிரியா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பிரியா ஆல்ரெடி இங்கே தான் இருக்கா. ஸோ அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் பிரியா. ஸோ பிரியா வந்து இங்கே இருக்காளா? அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். சரியா? அப்போது தேர்ட் லெஃப்ட்னா எங்கே வரும்னு பாருங்கள். அஜித் வந்து இப்படி பார்க்க இருக்கான்னா அஜித் இங்கே இருந்தான்னா அவனோட லெஃப்ட் இது அவனோட லெஃப்ட்டு, இது அவனோட ரைட்டாக இருக்கும். அப்படி தானே? ஸோ அஜித்து இங்கே போட்டேன் அப்படின்னா அஜித்தோட தேர்ட் லெஃப்டில் 1 2 3 பிரியா வருவாளா? ஓகேவா?
பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் போட்டேன். அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் பிரியா ஆல்ரெடி இங்கே இருக்கா. ஸோ இங்கேருந்து 3வது இடத்துல கண்டிப்பாக அஜித் இருப்பான். 1 2 3 3வது இடத்துல. ஸோ அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் பிரியா போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. 2வது கண்டிஷன், ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா சொல்லியிருக்காங்க. ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே போட முடியாது. அடுத்து இங்கே அஜித்தை வச்சே இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் பிரியா வரும்னு சொன்னாங்க. ஸோ அஜித்தோட தேர்ட் லெஃப்ட்டில் நான் பிரியா போட்டேன். திருப்பியும் அஜித்தை பற்றி இங்கே 3வது கண்டிஷனில் ஏதோ பேசியிருக்காங்க பாருங்கள். கீதாவும் அஜித்தும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது கண்டிப்பாக எனக்கு கீதா இந்த இடத்துல வரமாட்டா. 3வது கண்டிஷனில் பார்த்தா கண்டிப்பாக கீதா வந்து இந்த இடத்துல வரமாட்டா. ஏன்னா அஜித்தும் கீதாவும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீதா கண்டிப்பாக எனக்கு இங்கே வரமாட்டா. அப்போ கீதா எங்கெல்லாம் வருவா? ஒன்று கீதா இங்கே வந்தாகணும், அப்படி இல்லைன்னா கீதா இங்கே வந்தாகணும். இந்த 2 இடத்துல தான் கீதா வர முடியும். அப்படி தானே? ஏன்னா இங்கே கீதா போட முடியாது. அஜித்தும் கீதாவும் பக்கத்தில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் தான் கீதா வந்தாகணும். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்தாகணும். சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா வருவான்னு சொல்லியிருக்காங்க. ராமோட தேர்ட் ரைட்டு 3வது ரைட்டில் கீதா வரணும். ஒருவேளை நான் கீதாவை இங்கே எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கீதா இங்கே எடுத்திருக்கேன். இங்கேயே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே எடுத்து சொல்லித்தரேன். கீதாவை நான் இங்கே எடுத்தேன்னா ராமோட தேர்ட் ரைட்டு. ஸோ ராம் நான் எங்கே போட முடியும்? ராமை இங்கே போட்டேன்னா செகண்ட் லெஃப்ட்டில் வந்துடுவா. ராமை இங்கே போட்டேன்னா பக்கத்தில் வந்துடுவா. ஸோ தேர்ட் ரைட்டில் போட முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நான் தப்பு எடுத்த பாசிபிலிட்டி. ஒருவேளை கீதாவை நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா ராமோட தேர்ட் ரைட்டு பாருங்கள். ராமை நான் இங்கே எடுத்துக்கலாம். கீதாவிலேருந்து 3வது இடத்துல ராம் இருப்பான். ஸோ 1 2 3. சரியா? ஸோ ராம் கீதாவிலேருந்து 3வது இடத்துல இருக்கணும், ரைட்டில் இருக்கணும். ஸோ கீதா இங்கே இருக்கா. ராமை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கீதா ராமோட தேர்ட் ரைட்னா இந்த பக்கம் வரும். ராமுக்கு ரைட்னா இந்த பக்கம், லெஃப்ட்னா இந்த பக்கம் வரும். ஸோ ராமோட ரைட்டில் பாருங்கள் 1 2 3. கீதா வந்துட்டாலா? புரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன்னு? ஸோ ராமோட தேர்ட் ரைட்டில் கீதா வரணும். கீதாவை இங்கே என்னால் போட முடியாது. ஸோ இங்கே நான் கீதா போட்டேன் அப்படின்னா ராமை இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ராமோட தேர்ட் ரைட்டில் 1 2 3 கீதா போட்டேன். சரியா? ஸோ 5 பேரை நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். மீதி இருக்குது ஒரே ஒரு ஆள் தான். யார் இருக்கா மீதி? நான் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது ஸ்ருதி மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கேன். சரியா? மீதி ஒரே ஒரு இடம் தான் எனக்கு காலியாக இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ருதியை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? புதுசாக பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்ப தான் செய்யும். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? மீதி இருக்க ஸ்ருதியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். சர்க்கிளில் இப்போ 6 பேரையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பஸ்ஸில் எடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா பஸ்ஸிலேருந்து 3லேருந்து 5 மார்க் வரைக்கும் எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஸ்ருதி? ஸ்ருதியோட தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்ருதி இங்கே இருக்கா. ஸ்ருதியோட தேர்ட் ரைட்னா இந்த பக்கம் இப்படி பார்க்க ஸ்ருதி இருக்கான்னா அவளோட ரைட்னா இந்த பக்கம் வர்றது தான் ரைட்டு. ஸோ 1 2 3. தேர்ட் ரைட்டில் யார் இருக்கா? மோகன் இருக்கான். ஸோ ஸ்ருதியோட தேர்ட் ரைட்டில் இருக்கிறது மோகன். ஓகேவா? 1 2 3. சரியா? அடுத்து, ஹூ இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பிரியா? பிரியாவோட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரியா வந்து இங்கே இருக்கா. இப்படி பார்க்க இருக்கா அப்படின்னா அவளோட ரைட் இது அவளோட ரைட்டு, இது அவளோட லெஃப்ட்டு, பிரியாவோட லெஃப்ட்டு. சரியா? ஸோ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பிரியாவோட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்கா? இதுதான் பிரியாவோட லெஃப்ட்டு. 1 2 யார் இருக்கா? ராம் இருக்கான். ஓகேவா? இதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்து கேட்டிருக்க கொஷின் எல்லாத்தையும் டயக்ராம் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? இது வந்து சிலாஜிசம் கொஷின். என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஏஆர்சி ஆல் சிஆர்பி. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சம்மு ஆல் வச்சு தான் சிலாஜிசம் கேட்பாங்க. ஜஸ்ட் 2 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு சிலாஜிசம் தெரியலைன்னா சிலாஜிசத்துக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு? சம் ஏஆர்சி. ஸோ சம் ஏஆர்சி. அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், சம்முன்னா படம் ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். ஆள்னா ஒரு இதை சுற்றி ஒரு இது வர மாதிரி வரையணும். சரியா? இது சம்முக்கான படம், இது ஆளுக்கான படம். சரியா? சம் ஏஆர்சினா ஏயும் சியும் ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். அடுத்து ஆல் சிஆர்பி. ஆல்னா சுற்றி வரையணும். ஆல் சிஆர்பி. ஓகேவா? இப்போ படம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், ஆல் பிஆர்சி.
ஆல் பிஆர்சி. ஆல் பிஆர்சினா படம் எப்படி இருக்கணும்? பியை சுற்றி சி இருக்கணும், எல்லா பியும் சியாக இருக்கணும். ஸோ அப்போ பியை சுற்றி சி இருக்கணும். இங்கே இந்த படத்துக்கு வாங்க, இங்கே பியை சுற்றிய சி இருக்குது, இல்லை ஆப்போசிட்டாக சியை சுற்றி பி இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு தப்பு. சம் ஏஆர் பி. சம்முக்கு நான் வந்து பேசிக் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். சம்முன்னா என்ன இருக்கணும்? ஒன்று தொட்டுட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சம் ஏஆர் பி. ஏயும் பியும் ஒன்று தொட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். இது ஏக்கான வட்டம், இது பிக்கான வட்டம். ஆமாம், ஏயும் பியும் ஒன்று தொட்டுட்ருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் எனக்கு கரெக்டு. அடுத்த கன்க்ளூஷன், ஆல் ஏஆர் பி. ஆல்னா என்ன அர்த்தம்? எல்லா ஏயை சுற்றி பி இருக்கணும், இப்படி படம் இருக்கணும். இப்படி படம் வந்திருந்தால் இது கரெக்டு, இப்படி வரலைன்னா இந்த கண்டிஷன் தப்பு. ஸோ இங்கே ஏயும் பியும் ஆல்லையா இருக்குது? இல்லை, ஏயும் பியும் சம்மில் இருக்குது. ஏயை சுற்றி பி இருக்கணும், அப்படி இல்லை. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் எனக்கு தப்பு. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ட்ரூ இஸ் ட்ரூ. ஆன்சர் என்ன? ஒன்லி 2 இஸ் ட்ரூ. ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? ஃபைன் தி ஆட் ஒன். இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்து ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த நம்பருக்குள்ளே கூட்டி பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும், ஒரே ஒரு நம்பர் மட்டும் டிவைட் ஆகாது. ஸோ இதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, 132 இருக்குது, இது 11ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 11ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 11ஆல் டிவைட் ஆகும். இது 11ஆல் எப்படி டிவைட் ஆகும்? 12 தடவை போகும். இது 11ஆல் டிவைட் ஆகும்போது எத்தனை தடவை போகும்? 19 தடவை போகும். இது 11ஆல் டிவைட் ஆகும்போது 28 தடவை போகும். 2 11 22, 8 11 88. இப்போ இந்த 415 11ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 11ஆல் டிவைட் பண்ணால் 33, மீதி எத்தனை இருக்கும்? 8. ஸோ 5. ஸோ டிவைட் ஆகாது. மீதி 3 நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகுது, இது மட்டும் 11ஆல் டிவைட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? புரியுதா? இது 3ம் 11ஆல் டிவைட் ஆகுது, இது மட்டும் 11ஆல் டிவைட் ஆகலை. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? யூ ஆர் கிவன் ஆல்ஃபபெட் ஃப்ரம் ஏ டு இசட். உங்கள் கையில் ஏலேருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸை கொடுத்தாச்சு. விச் லெட்டர் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் ஹச் அண்ட் டி. ஹச்சுக்கும் டீக்கும் இடையில என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஹச்சுக்கும் டீக்கும் இடையில என்ன லெட்டர்ஸ்லாம் வரும்னு எழுதுங்க. ஹச்சிலேருந்து டி வரை ஏபிசிடி எழுதிக்கோங்க. வந்து டி வரை நான் லெட்டர்ஸ் எழுதிட்டேன். ஸோ ஹச்சிலேருந்து டி வரை மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 லெட்டர்ஸ் இருக்குது. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிடில் என்ன லெட்டர் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா? மிடில் என்ன லெட்டர் வரும்? அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு எண்ணிக்கிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 6.5ன்னு வருமா? 6 2 12, 5 2 10, 6.5ன்னு வரும். ஸோ 6.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எத்தனை? 7. சரியா? இதிலிருந்து என்னங்க, 7ஆவதாக என்ன லெட்டர் இருக்கோ அதுதான் மிடில் லெட்டர். 1 2 3 4 5 6 7. சரியா? ஸோ 7 N. அப்போது ஹச்சுக்கு டீக்கு உள்ள மிடில் லெட்டர் என்ன? N. N தான் ஹச்சுக்கும் டீக்குள்ள மிடில் லெட்டர். இது ஒரு மெத்தடு. இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிது. சரியா? இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அடிங்க, இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அடிங்க, இதையும் அடிங்க, இங்கேயும் அடிங்க, இதையும் அடிச்சு விட்ருங்க, இதையும் அடிச்சு விட்ருங்க. எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடைசி என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் மிடில் லெட்டர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா மொத்த லெட்டர்ஸ் எல்லாம் எண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். சரியா? புரியுதா? அடுத்த கொஷின் போகலாமா? இருக்கக்கூடிய ஆட் ஒன் அவுட்டு இல்லைனா ராங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாதிரி கொஷினில் நம்பருக்குள்ளே கூட்டி பாருங்கள். இப்போ பாருங்கள், 7 1 எத்தனை? 8, 5 2 எத்தனை? 7, 6 1 7, இதில் 5 1 6, 6 1 7. சரியா? எல்லாத்துலேயும் கூட்டினா 7 7 வருது. இந்த ஃபஸ்ட் நம்பரில் மட்டும் 7 வரல. ஸோ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணோன்னா 7 வருது, இதில் மட்டும் 8 வருது. ஸோ அப்போ ஆட் ஒன் அவுட்டு இல்லைனா ராங் நம்பர் என்ன? 17. சரியா? இதுதான் இதுக்கான ராங் நம்பர் இல்லைனா ஆட் ஒன் அவுட். ஸோ 17 தான் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஆட் ஒன் அவுட் என்ன? 17. ஓகேவா? இதுதான் என்டிபிசியில் கேட்ட ரீசனிங் கொஷின்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே வந்து சேரும். ஓகேவா?